முழு முயற்சி திமுகவை விட்டு விலகக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு உள்ளவர் சிதம்பரம். செல்வ பெருந்தகைக்கு அவ்வளவு கிரிமினல் குற்ற வழக்குகள் இருக்கின்றன. அவரெல்லாம் திமுக ஆட்சியாக இல்லாவிட்டால் சிறைக்கு போயிருப்பார். ஆக அவரால் திமுகவை எதிர்க்க முடியாது. ஏதோ அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதற்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட மாநில தலைவர் பதவி. முழுக்க திமுகவினுடைய கொத்தடிமையாக செயல்படுகின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் நம்முடைய செல்வ பெருந்தகை தான். ஆகவே எப்பொழுது பார்த்தாலும் திமுகவை விட்டு விலகல் என்பது கிடையவே கிடையாது என்று இவர் மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்பொழுது இதற்கு முன்னாலேயே 2 மாதத்திற்கு முன்னால் சிதம்பரம் ஒரு நாள் போனார், இடையில சந்திச்சார். அப்பொழுது ஸ்டாலின் எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டிருக்கிறார். அப்புறம் போயிட்டு என்ன இப்படி முதுகெல்லாம் எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் விடாமல் எண்ணெய் குளிக்கிறீன்னு சொல்லி எண்ணெயை முதுகில் தேய்ச்சி விட்டுட்டு, எனக்கு ஒரு ராஜ்யசபா பதவி வேண்டும், காங்கிரஸ் உடைந்தால் ஒரு மூப்பனார் காங்கிரஸை நான் உண்டாக்குறேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம், அதனால் சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் நெருக்கடி கொடுக்குறோம், சேர்ந்து இருப்பதற்கு இயலவில்லை என்றால் நரசிம்மராவ் காங்கிரஸ் மாதிரி அவங்க ஆயிடுவாங்க, நாங்கள் பூரா உங்களோடு இருந்துடுறோம், புது காங்கிரஸ் பேரை வச்சுக்கிறோம், ஜனநாயக காங்கிரஸ், இந்த எம்எல்ஏ பூரா இங்கே இருந்தால் தான் வெற்றி பெறலாம்னு வந்துடுவேன், ஆக ஒரு 10-15 எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு தாங்க, இதுதான் கட்சின்னு அது வெறுமனே போயிடும் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தி. 3 பேர் மட்டும்தானே சார் திமுக கூட்டணியிலேருந்து தாவேக்கா போகணும்னு துடிக்கிறாங்க. மொத்த தமிழக காங்கிரஸும் அப்போ திமுகவோட வந்துடும் அப்படின்னு பார்க்கலாமா? எல்லா எம்எல்ஏக்களும் திமுகவோட இருப்பேன், பிரிந்தால் சிதம்பரம் தலைமை தாங்குவார், செல்வ பெருந்தகை அங்கே இருப்பார், எல்லா முக்கியமானவர்களும் திமுக அணியில் தான் இருப்பார்கள். உடைஞ்சி வந்த ராகுலினுடைய அணி பழைய கால நரசிம்மராவ் காங்கிரஸ் மாதிரி காணாமல் போயிடும் விஜயோடு சேர்ந்து. ஏனென்றால் விஜயோடு சேர்ந்து வெல்வது எளிதில்லை. அதனால் ஆனாலும் என்ன காரணத்தினாலோ கூடுதலாக இடம் கேட்கிறார்கள், நம்மை மதிக்கவில்லை திமுக என்று ராகுல் வரையில் நினைக்கிறார். ஆனால் அவருக்குமே திமுக இல்லாமல் இருப்பது சிரமம். டெல்லி அரசியலுக்கு அவர் தலைமை, தமிழ்நாடு அரசியலுக்கு இவர் தலைமை, இவருக்கு அவர் வேண்டும், அவருக்கு இவர் வேண்டும். தொன்னை பறக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நெய்யினுடைய கனம் வேண்டும். நெய் நாம் பயன்படுத்துகிற அளவுக்கு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் தொன்னை என்ற ஒரு அமைப்பில் இருந்தால்தான் நெய் பயன்படும். ஆகவே தொன்னைக்கு நெய் ஆதாரம், நெய்க்கு தொன்னை ஆதாரம் என்பது போல காங்கிரஸுக்கு திமுக ஆதாரம், திமுகவுக்கு காங்கிரஸ் ஆதாரம். இல்லாவிட்டால் பிஜேபியை எதிர்ப்பதில் அவர்கள் வெற்றி பெற முடியாது. மறுபடியும் அரசியலில் நிலை பெற மோடி தயவு வேண்டும் என்றால் அங்கே போவார்கள். இல்லை, இனிமே எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய. மிந்தி என்ன திமுக ஆரம்பித்த போது வாஜ்பாயோடு சேர்வதா கொள்கையாக இருந்தது. ஒரு முறை என்றால் என்ன, மந்திரி பதவி கொஞ்ச காலமாக கிடைத்தது,